Hello everyone, welcome to Self Learning Tamil Engineering Maths la இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Gauss Divergence Theorem and Surface Integral. Engineering Maths related ஆன other video links descriptionல link பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. Let's start the video. New users என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிறது செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். Gauss Divergence Theorem நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் வெக்டார் கால்குலஸ் ரிலேட்டடான ஃபுல் பிளேலிஸ்டோட லிங்க் வந்து வீடியோவோட ரைட் சைடில் வரும், செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டாபிக் Gauss Divergence Theorem. ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்க்கலாம். The surface integral of a normal component of a vector point function f vector at taken over a closed surface S enclosed a volume V is equal to the volume integral of divergence of f vector taken throughout the volume V bounded by S. இதுக்கு வந்து ஃபார்மேட் double integral of S வந்து இது வந்து surface integral will be equal to volume integral. ரெண்டு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுவோம். டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எஸ் இன்ட்டு எஃப் வெக்டார் இன்ட்டு என் கேப் இன்ட்டு டிஎஸ் வில் பி ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப் வி இன்ட்டு டெல் டாட் எஃப் வெக்டார் இன்ட்டு டிவி. இது வந்து சர்ஃபேஸ் இன்டெக்ரல், வால்யூம் இன்டெக்ரல். கிரீன் தியரம் அண்ட் ஸ்டோக்ஸ் தியரமில் லைன் வில் பி ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல்னு பார்த்தோம். ஆனால் இதில் சர்ஃபேஸ் ஈக்குவல் டு வால்யூம். சர்ஃபேஸோட ஃபார்மேட் இது, இது வால்யூமோடது. ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். வெரிஃபை Gauss divergence theorem of f vector into x square minus yz into I plus y square minus zx into j plus z square minus xy into k taken over the rectangle parallel piped 0 less than or equal to a less than or equal to 0 less than or equal to x less than or equal to a. Next 0 less than or equal to y less than or equal to b. Next 0 less than or is equal to z less than or equal to c. We know that double integral of s into f vector into n cap into ds will be equal to triple integral of v into del dot f vector into dv. இது வந்து surface will be equal to volume. நம்மளோட கொஷினில் வெரிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போத் LHS அண்ட் RHS ரெண்டுமே யூஸ் பண்ணணும். இஃப் சப்போஸ் இங்கே யூஸிங்னு கொடுத்துருந்தா Gauss divergence யூஸ் பண்ணி RHS மட்டும் சால்வ் பண்ணால் போதும். இங்கே வந்து நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் சர்ஃபேஸ் இன்டெக்ரலுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடல, அதனால் இதுலேயே நான் டீட்டெயிலாக சர்ஃபேஸ் இன்டெக்ரலும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஆர்ஹெச்எஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வால்யூம் இன்டெக்ரல் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ ஸ்டோக்ஸ் தியரமில் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஃபார் சிங்கிள் சர்ஃபேஸ்க்கு எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த வீடியோவில் சர்ஃபேஸஸ் வந்து 6 சர்ஃபேஸஸ் இருக்குது, எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடலாம். ரெக்டாங்குலர் பேரலல் பைப்புடுன்னு இருக்குது. ஸோ ட்ரா பண்ணும்போது நம்மளோட சைட்ஸ் ஃபஸ்ட்டு எத்தனைன்னு ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஒய் இசட்டு. எக்ஸுக்கு வந்து ஐன்னு வரும், அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது அலாங் இசட் ஆக்சிஸ். இந்த ட்ராயிங்கில் டோட்டலாக 6 சைட்ஸ் இருக்குது. ஸோ 6 சர்ஃபேஸஸ் நம்ம ஃபைன் பண்ணோம். எக்ஸுக்கு வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இது ஐஜே கேன்னு வரும். சைட்ஸ் வந்து S1 S2 S3 S4 S5 வந்து பேக் சைடில் வரும். இது வந்து X6. சர்ஃபேஸஸ் S1 S2 டோட்டல் 6 சர்ஃபேஸஸ் இருக்குது. ஸோ 6ம் ஃபைன் பண்ணணும். என் கேப் வேல்யூஸ் எப்படி எடுத்துக்கணுன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஐ, ஒய் ஆக்சிஸ்க்கு ஜே, இசட் ஆக்சிஸ்க்கு கே. ஃபஸ்ட்டு இந்த பேஸ்லேருந்து எடுத்துக்குவோம். அப்போது இந்த பேஸ் வந்து அலாங் ஒய் ஆக்சஸில் இருக்குது. ஒய்க்கு வந்து கே நம்ம பார்த்துருக்கோம். இது இந்த பாயிண்ட்டுக்கு கீழே வர்றது, டவுனில் வர்றது வந்து மைனஸில் வரும், பாயிண்ட்டுக்கு மேலே வர்றது வந்து ப்ளஸில் வரும். ஃபஸ்ட்டு பேஸுங்கும்போது இந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருக்க வேல்யூஸ் இந்த பேஸ் வேல்யூஸ். இசட்டுக்கு கே, ஸோ மைனஸ் கே. பாயிண்ட்டுக்கு மேலே வரும்போது ப்ளஸ் கேன்னு வரும். நெக்ஸ்ட்டு along y axis along z axis
0 to c நம்மளோட லிமிட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க 0 less than or equal to x less than or equal to a. So 0 to a along x axis ல next 0 less than or equal to y less than or equal to b, 0 to b along y axis, next 0 less than or equal to z less than or equal to c, 0 to c along z axis minus k இந்த பாயிண்ட்டுக்கு கீழே வர வேல்யூஸ் மைனஸ் கே இந்த பேஸ் S1 எடுத்திருக்கோம் ஸோ மைனஸ் கேன்னு வரும் n கேப்போட வேல்யூ மைனஸ் கே இசட்டோட வேல்யூஸ் வந்து 0 டு சி வரைக்கும் இருக்குது இது வந்து 0 பேஸ் வந்து 0ல் தான் ஆரம்பிக்கும் 0 டு சி நம்ம பேஸ் தான் எடுத்திருக்கோம் ஸோ இசட்டோட வேல்யூ வில் பி 0 நெக்ஸ்ட்டு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து இசட் ஆக்சஸில் எடுத்திருக்கோம் ஸோ டிஎக்ஸ் டிஒய்ன்னு எடுத்துக்குவோம் நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் வந்து செகண்ட் சர்ஃபேஸ் S2 பாயிண்ட்டுக்கு அபவ்ல வருது ஸோ ப்ளஸ் கே அலாங் இசட் ஆக்சஸ்னா கே ப்ளஸ் கே வரும் நெக்ஸ்ட்டு இசட்டோட வேல்யூ வந்து 0 டு சி 0 எடுத்துட்டோம் பேஸ் வேல்யூ S1க்கு 0 வரும் S2க்கு சி 0 டு சிங்கும்போது இசட் இஸ் ஈக்குவல் டு சி dx dy இது as it is தான் வரும் நெக்ஸ்ட்டு தேர்ட் சர்ஃபேஸ் S3 is equal to S3ல S3னா இந்த சர்ஃபேஸு அலாங் y ஆக்சிஸில் வரும் 0 to b அப்போது S3க்கு மைனஸ் இதுக்கு இந்த சைடு ஆரம்பிக்கும் போது மைனஸில் வரும் நம்ம ஹையர் வேல்யூஸ் வரும்போது ப்ளஸில் வரும் ஸோ மைனஸ் ஜே ஒய்யோட வேல்யூ இங்கே ஸ்டார்டிங் சைடு வந்து 0ன்னு வரும் ஸோ y இஸ் ஈக்குவல் டு 0 இன்டூ டிஎக்ஸ் இது வந்து அலாங் y ஆக்சிஸ் ஸோ டிஎக்ஸ் டிஎஸ்இட் வரும் நெக்ஸ்ட்டு S4ஓடது வந்து இங்கே வரும் இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் வரும் ஸோ இட் வில் பி த ப்ளஸ் வேல்யூ அப்போது ப்ளஸ் ஜே நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ 0 y இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துட்டோம் ஸ்டார்டிங் பாயிண்ட் நெக்ஸ்ட்டு y இஸ் ஈக்குவல் டு b அப்புறம் dx dz நெக்ஸ்ட்டு S5ங்கும் போது அந்த பேக் சைடில் வரும் s இஸ் ஈக்குவல் டு 5 டு S6 ஏன்னா இங்கே வந்து 0 டு a அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரும்போது இங்கே தான் 0 வருது அப்போ பேக் சைடில் இருக்கிறது தான் 0ங்கிற பாயிண்ட்டு அப்போது மைனஸ் ஐன்னு வரும் எக்ஸோட வேல்யூ ஸ்டார்டிங் இது 0 ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இன்டூ அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஸோ டிஒய் டிஇசட் வரும் S6 வந்து ஏ வரைக்கும் வரும் ஏன்னா 0 எடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு ஏவுக்கு போடும்போது ஐன்னு வரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு S5க்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 S6க்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிஒய் டிஇசட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை வச்சு தான் நீங்கள் சம்மே சால்வ் பண்ண முடியும் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சம்மை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எஸ் இன்டூ எஃப் வெக்டார் இன்டூ என் கேப் இன்டூ டிஎஸ் வில் பி ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப் வி இன்டூ டெல் டாட் எஃப் வெக்டார் இன்டூ டிவி வெரிஃபைன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ணிடுங்க ஏன்னா இது சால்வ் பண்ண கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இதுக்கு ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சர்ஃபேஸுக்கு ஃபைன் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ்ஸே ப்ரிஃபர் பண்ணுங்கள் சம் பார்க்கலாம் we know that dv is equal to dx dy dz we know that LHS ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம் there are 6 surfaces so double integral of s into f vector dot n cap into ds இது வந்து closed surface so இப்படி வரும் f vector into n cap into ds will be equal to surface 1 double integral of s1 into f vector dot n cap into ds plus double integral of s2 into f vector dot n cap into ds plus double integral of s3 into f vector dot n cap into ds plus double integral of s4 into f vector into n cap into ds plus double integral of s5 into f vector into n cap into ds plus double integral of s6 into f vector dot n cap into ds இது வந்து equation 2 னு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் நம்மளோட f vector given question value வந்து x square minus yz into I plus y square minus zx into j
plus z square minus xy into k. இது வந்து f vector value. first surface find பண்ணலாம். S1 f vector dot n cap into ds. Double integral of f vector odd value x square minus yz into I cap plus y square minus zx into j cap plus z square minus xy into k cap. First S1க்கு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது மைனஸ் கே. ஸோ என் கேப்புக்கு வந்து மைனஸ் கேன்னு வரும். நெக்ஸ்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய். டிஎஸ்க்கு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது S1க்கு டிஎக்ஸ் டிஒய். ஸோ இங்கே டிஎக்ஸ் டிஒய்ன்னு வரும். வில் பி ஈக்குவல் டு இங்கே வந்து மைனஸ் கே இருக்குது. ஸோ கே டேர்மோட மட்டும்தான் மல்டிபிள் ஆகும். இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வில் பிகம் 0. அப்போது இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் xy. இதை கே இன்ட்டு கே ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இட் வில் பிகம் 1. இந்த வேல்யூஸ் மட்டும் வரும். z ஸ்கொயர் மைனஸ் xy இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய். ஸோ xyங்கும் போது xyயோட லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. அண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு இசட் இது வந்து 0. இசட் இஸ் ஈக்குவல் டு 0. இதெல்லாம் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது வில் பி ஈக்குவல் டு மைனஸ் integral of 0 to a, integral of 0 to b, x y-ஓடது. ஸோ 0 to a, 0 to b. நெக்ஸ்ட்டு z ஸ்கொயர் மைனஸ் xy இன்ட்டு dy dx. ஏன்னா இது எக்ஸோட வேல்யூ ஒய்யோடது. ஸோ இங்கே போடும்போது dy dx. dy தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ தான் இது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் z இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறத இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் வில் பிகம் 0, வில் பி ஈக்குவல் டு மைனஸ் integral of 0 to a, integral of 0 to b, minus இந்த டேர்ம் மட்டும் வரும். அப்போ minus xy into dy dx integration with respect to y will be equal to integration of 0 to a will be as it is, minus of minus will become plus x into with respect to y ங்கும்போது y square divided by 2 limit 0 to b into dx. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது integral of 0 to a into x into y ஸ்கொயருக்கு b ஸ்கொயர் divided by 2 lower limit 0 ஆகிடும் into dx will be equal to next integration with respect to x பண்ணும்போது x ஸ்கொயர் into b ஸ்கொயர் divided by 4 limit 0 to a அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 1/4 x ஸ்கொயருக்கு a ஸ்கொயர்னு வரும், b ஸ்கொயர் lower லிமிட் வந்து 0 ஆகிடும். ஸோ S1ஓட வேல்யூ 1/4 into a ஸ்கொயர் into b ஸ்கொயர். Next S2 double integral of S2 into f vector dot n cap into ds. Double integral of f vector ஓட வேல்யூ இது into surface 2க்கு நம்ம kன்னு பார்த்துருக்கோம். z is equal to c ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். dsக்கு dx dyன்னு போடுவோம். அப்போ இதெல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது n கேப்புக்கு kன்னு வரும் into dx dy. இந்த ரெண்டு டேர்ம்ஸ் மட்டும் மல்டிபிள் ஆகும். அப்போது டபுள் இன்டெக்ரல் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் xy into dx dy. அப்போது xyயோட லிமிட்ஸ் போடுவோம். 0 less than or equal to x less than or equal to a, 0 less than or equal to y less than or equal to b, z is equal to c. ஏன்னா 0 to c ஃபஸ்ட்டு S1க்கு 0ன்னு வரும், z is equal to c. இதில் அது எல்லாமே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது integral of 0 to a, integral of 0 to b, z is equal to cன்னு பார்த்தோம். அது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது c ஸ்கொயர் மைனஸ் xy இன்ட்டு dy dx. ஏன்னா இது எக்ஸோட லிமிட், இது வந்து ஒய்யோட லிமிட். ஸோ நம்ம இங்கே போடும்போது dy dxன்னு போடுவோம். ஃபஸ்ட்டு இன்டெக்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் சால்வ் பண்ணும்போது integral of 0 to a y ஸ்கொயர் c ஸ்கொயர் இன்ட்டு ஒய். ஏன்னா ஒய் டேர்ம் கிடையாது, ஸோ இன்ட்டு ஒய் வரும். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டேர்ம் இருக்குது. ஸோ ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2 லிமிட் 0 to b இன்ட்டு dx will be equal to integral of 0 to a c ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக பின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது c ஸ்கொயர் b மைனஸ் எக்ஸ் இன்ட்டு b ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு dx. நெக்ஸ்ட்டு இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சால்வ் பண்ணும்போது x b c square minus x square in b square divided by 4 limit 0 to a. லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது ab c square minus a square into b square divided by 4ன்னு வரும். இது வந்து surface 2ஓட வேல்யூ. Now surface 3க்கு நெக்ஸ்ட்டு double integral of s3 into
f vector into n cap into ds, f vector oda value x square minus yz into I plus y square minus zx into j plus z square minus xy into k into s3. Surface 3 க்கு n cap oda value minus j, y is equal to 0, dx dz இதெல்லாமே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது n கேப்புக்கு மைனஸ் ஜேன்னு போடுவோம், டிஎஸ்க்கு பதிலாக dx dz, ஏன்னா இது அலாங் y ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து எக்ஸ் இசட்டுங்கும் போது எக்ஸோட லிமிட்டும் இசட்டோட லிமிட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0 less than or equal to x less than or equal to a, 0 less than or equal to z less than or equal to c, y-ஓட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது நம்மளோட ஈக்குவேஷன் will be equal to minus double integral of, ஏன்னா இங்கே மைனஸ் ஜேவோட மல்டிபிள் ஆகும்போது இந்த டேர்முக்கு இங்கே மைனஸ் வரும், ஜே தான் மல்டிபிள் ஆகும். அப்போது இந்த செகண்ட் டேர்ம் இந்த டேர்ம் மட்டும் வரும், ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட்எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் டிஇசட். நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, அப்புறம் லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஆஃப் 0 to a இன்டெக்ரல் ஆஃப் 0 to c, ஒய்க்கு வந்து 0ன்னு அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ மைனஸ் இசட்எக்ஸ் இன்டூ டிஇசட் டிஎக்ஸ். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் சால்வ் பண்ணுவோம். இன்டெக்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் சால்வ் பண்ணும்போது will be equal to மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், will be equal to integral of 0 to a with respect to xக்கு x அப்படியே வரும், z square divided by 2 0 to c into dx. அப்போது நம்மளோட வேல்யூ integral of 0 to a x into c square divided by 2 into dx. நெக்ஸ்ட்டு இன்டெக்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் டிவைடட் பை 4, லிமிட்ஸ் வந்து 0 to a. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 1/4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் வரும். S3 will be equal to 1/4 into a square into c square. இது வந்து equation 5. Next for surface 4, double integral of S4 into f vector into n cap into ds will be equal to double integral of f vector value x square minus yz into I plus y square minus zx into j plus z square minus xy into k. நம்மளோட n cap ஓட வேல்யூ S4க்கு j, ஸோ j வரும். அதுக்கப்புறம் dsக்கு dx dz வரும், டிஎஸ்க்கு பதிலாக டிஎக்ஸ் டிஇசட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போது ஜே டேர்ம் ரெண்டும் மல்டிபிள் ஆகும்போது நம்மளோட ஈக்குவேஷன் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட்எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் டிஇசட்னு வரும். நெக்ஸ்ட் இந்த லிமிட்ஸும் இந்த வேல்யூ இசட்டுக்கு ஒய்க்கு பதிலாக பிங்கிறது ரெண்டும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளோட ஈக்குவேஷன் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் 0 to a இன்டெக்ரல் ஆஃப் 0 to c, ஏன்னா எக்ஸ் இசட்டோட லிமிட்ஸு, இது வந்து எக்ஸோடது இசட்டுக்கு. அப்போது y is equal to bன்னு போடும்போது b ஸ்கொயர் மைனஸ் zx இன்டூ dz dx. இந்த டேர்ம்ஸ் இன்டெக்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு z சால்வ் பண்ணும்போது இன்டெக்ரேஷன் ஆஃப் 0 to a, இங்கே z டேர்ம் கிடையாது, ஸோ b ஸ்கொயர் z மைனஸ் x இன்டூ z ஸ்கொயர் டிவைடட் பை 2 லிமிட் 0 to c இன்டூ dx. லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு integral of 0 to a x square b square into c minus x into c square divided by 2 into dx. Next integration with respect to x. அப்போ x b square c minus x square c square divided by 4 limit 0 to a ன்னு வரும். அப்போது அப்பர் லிமிட் a சப்ஸ்டியூட் பண்ணும்போது a b ஸ்கொயர் c மைனஸ் a ஸ்கொயர் c ஸ்கொயர் டிவைடட் பை 4. அப்போ S4ஓட வேல்யூ a b ஸ்கொயர் c மைனஸ் a ஸ்கொயர் இன்டூ c ஸ்கொயர் டிவைடட் பை 4. இது வந்து S4ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு S5, சர்ஃபேஸ் 5க்கு டபுள் இன்டெக்ரல் ஆஃப் S5 இன்டூ f vector டாட் n cap இன்டூ ds will be equal to double integral of f vector value x square minus yz into I plus y square minus zx into j plus z square minus xy into k cap. n cap ஓட வேல்யூ S5க்கு மைனஸ் I x is equal to 0 dy dz. இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது will be equal to
மைனஸ் ஐன்னு வரும் இன்ட்டு டிஒய் டிஇசட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸுங்கிறதுனால டிஒய் டிஇசட் வரும். ஐ டேர்ம்ஸ் ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே மைனஸ் வரும். டபுள் இன்டெக்ரல் ஆஃப் ஐயோட டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய்இசட் இன்ட்டு டிஒய் டிஇசட்னு வரும். நெக்ஸ்ட் ஃபார் லிமிட்ஸ் ஒய்யோட லிமிட்டும் இசட்டோட லிமிட்டும் எடுத்துக்குவோம். 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சி அண்ட் எக்ஸோட வேல்யூ 0. இதெல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் 0 டு பி இன்டெக்ரல் ஆஃப் 0 டு சி மைனஸ் ஒய்இசட், ஏன்னா எக்ஸ் டேர்முக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆகிடும். மைனஸ் ஒய்இசட் மட்டும் வரும். மைனஸ் ஒய்இசட் இன்ட்டு டிஇசட் டிஒய்ன்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் 0 டு பி இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் 0 டு சி ஒய்இசட் இன்ட்டு டிஇசட் டிஒய். integration with respect to z solve பண்ணும்போது integration of 0 to b into y into z இருக்கு. So z square divided by 2 limit 0 to c into dy will be equal to integral of 0 to b y z square இருக்கு. z க்கு பதிலா c substitute பண்ணும்போது y into c square divided by 2 into dy. Next integration with respect to y solve பண்ணும்போது y square into c square divided by 4 limit 0 to b limits apply பண்ணும்போது b square into c square divided by 4 s5 ஓட value b square into c square divided by 4. Next s6 க்கு double integral of s6 into f vector dot n cap into ds. Double integral of f vector ஓட value x square minus yz into I cap plus y square minus zx into j plus z square minus xy into k into n cap ஓட value இங்க வந்து s6 க்கு I, x க்கு a ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், ds க்கு dy dz ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது into I வரும், into ds க்கு பதிலா dy dz வரும். I டேர்ம்ஸ் ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது x ஸ்கொயர் மைனஸ் yz into dy dz ன்னு வரும். z is equal x is equal to a ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போது நம்மளுடைய லிமிட்ஸ் வந்து integral of 0 to b integral of 0 to c x க்கு பதிலாக a ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது a ஸ்கொயர் மைனஸ் yz into dz dy. ஃபஸ்ட்டு integration with respect to z சால்வ் பண்ணும்போது integral of 0 to b a square into z minus y into z இருக்கு. ஸோ z square divided by 2 limit 0 to c into dy. லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது integral of 0 to b into a square into c minus y c square divided by 2 into dy. Next integration with respect to y. இங்கே y term கிடையாது. y a square c minus y square c square divided by 4 நம்மளோட limit value 0 to b will be equal to bங்கிற லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது a square bc minus b square c square divided by 4 இது வந்து s6 ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் சம் பண்ணணும். நம்ம ஃபைன் பண்ண வேல்யூஸ் எல்லாம் closed curve s f vector dot n cap into ds will be equal to s1 ஓட வேல்யூ வந்து 1/4 into a square into b square plus s2 ஓட வேல்யூ ab c square minus a square b square divided by 4. நெக்ஸ்ட்டு plus s3 ஓட வேல்யூ 1/4 c square into a square. s4 ஓட வேல்யூ ab square c minus a square c square divided by 4. s5 ஓட வேல்யூ 1/4 into b square into c square plus s6 ஓட வேல்யூ a square bc minus b square c square divided by 4. இந்த டேர்ம்ஸில் இது வந்து ப்ளஸ் டேர்ம், இது மைனஸ் டேர்ம், சேம் இது எல்லாமே ப்ளஸ் மைனஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் டேர்ம் LHS will be equal to AB C square plus AB square C plus A square BC. அப்போது இது எல்லா டேர்ம்ஸ்லேருந்து ABC காமனாக எடுக்கும்போது LHS will be equal to ABC into A plus B plus C. இது வந்து இதுதான் LHS வேல்யூ. நம்ம வால்யூம் இன்டெக்ரலுக்கு RHSலையும் நம்மளுக்கு இதே வேல்யூ கிடைக்கும். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் RHS, triple integral of V into del dot f vector into dv. Curl f, sorry, divergence of f. First divergence of f find பண்ணுவோம். del dot f vector க்கு
நம்ம எஃபெக்டாரோட வேல்யூ இது. டைவர்ஜென்ஸ்க்கு f1 f2 f3ன்னு எடுத்து சால்வ் பண்ணுவோம். we know that del dot f vector will be equal to dou f1 divided by dou x into I minus dou f2 divided by dou y into j plus dou f3 divided by dou z into k. f1 f2 f3க்கு இந்த 3 வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது dou divided by dou x into x square minus yz plus dou divided by dou y into y square minus zx plus dou divided by dou z into z square minus xz. இதுக்கு நம்ம சால்வ் பண்ணும்போது with respect to x சால்வ் பண்ணும்போது 2x, with respect to y 2y, with respect to z 2z will be 2 காமன் எடுக்கும்போது x plus y plus z. del dot f vectorோட வேல்யூ 2 into x plus y plus z. triple integral of v into del dot f vector into dv. divergence find பண்ணிட்டோம். இந்த வேல்யூஸ் வந்து இதோட வேல்யூஸ் வந்து 2 into x plus y plus z. இது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளோட லிமிட் வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. 0 less than or equal to x less than or equal to a, 0 less than or equal to y less than or equal to b, 0 less than or equal to z less than or equal to c. நம்மளோட வேல்யூஸ் triple integral of v into 2 into x plus y plus z into dv. dvக்கு நம்மளுக்கு தெரியும் dx dy dz இதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 2 காமனாக இருக்கிறதுனால 2 காமனாக எடுக்கும்போது integral of x ஓட லிமிட் 0 to a, y ஓட லிமிட் 0 to b, z ஓட லிமிட் 0 to c, x plus y plus z into x y z ன்னு போட்டிருக்கோம். ஸோ dz dy dx ஃபர்ஸ்ட் இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு z சால்வ் பண்ணும்போது 2 integral of 0 to a, integral of 0 to b, x with respect to z solve பண்ணும்போது xz plus yz plus z square divided by 2 limits 0 to c into dy dx ன்னு வரும். அப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது 2 into integral of 0 to a, integral of 0 to b into xc plus yc plus c square divided by 2 into dy dz. next integration with respect to y solve பண்ணும்போது 2 into integral of 0 to a xyc plus y square divided by 2 into c plus yc square divided by 2 limit 0 to b into dx. y க்கு b ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 into integral of 0 to a xb, y க்கு பதிலாக b போடும்போது xbc plus b square divided by 2 into c plus bc square divided by 2 into dx. next integration with respect to x. அப்போ 2 into x பண்ணும்போது x square divided by 2 into bc plus x b square divided by 2 into c plus x b c square divided by 2 0 to a 2 இந்த வேல்யூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது a லிமிட் அப்ளை பண்ணும்போது 2 into எக்ஸுக்கு வந்து ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது a square bc divided by 2 plus a b square c divided by 2 plus ab c square divided by 2 2 எல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது இந்த 2s எல்லாம் will get cancel. அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் a square bc plus a b square c plus ab c square. ஸோ நம்மளோட ஆர்ஹெச்எஸோட வேல்யூ ஏபிசி இந்த எல்லா டேர்ம்ஸ்லேயும் ஏபிசி காமனாக இருக்குது. ஸோ அதை காமனாக எடுக்கும்போது ஏபிசி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ எல்ஹெச்எஸ் will be equal to RHS. hence verified. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட செல்ஃப் லேர்னிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.